வெல்கம் டு எக்ஸாம் ரலி. ஸோ 2 மினிட்ஸ் பேங்க்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் டிப்ஸ் இதுதான் நம்ம சேனலோட நியூ இனிஷியேட்டிவ். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்ன அடுத்து இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் கொண்டுட்டு வரதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 2 மினிட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் டிப்ஸில் நாம் பார்க்கக்கூடிய பசில்ஸ் வந்து ரிவர்ஸ் இயர் பேஸ்டு பசில்ஸ். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கொஷினை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த கொஷினில் 3 முக்கியமான பாயிண்ட் நம்பர் 1, இவங்களோட ஏஜ் வந்து எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 2024 பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பசிலில் உள்ளார அவங்களோட ஏஜ் வருது அப்படின்னா அதை பேஸ் இயர் 24 வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம் அவங்களோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன் ஆஃப் தம் வாஸ் born before 1956. ஸோ இதை 1956 இந்த பேஸ் இயரோட நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து எவ்வளோ வரும்? 68 வரும். ஸோ எந்த ஒரு பர்சனுமே அதுக்கு முன்னாடி பிறக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அவங்களோட ஏஜ் வந்து 68னா மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் த பர்சன் இந்த குரூப் வந்து எவ்வளோ வருதுன்னா 68 தான். ஸோ 68க்கு மேலே எந்த பர்சனோட ஏஜுமே இந்த குரூப்பில் இந்த 7 பர்சனோட ஏஜுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான பாயிண்ட்டு. மூணாவது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு தான் மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ எந்த ஒரு இப்போ ஒரு பர்சனோட ஏஜ் வந்து இன்னொரு பர்சனோட பர்த் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு பர்சனோட பர்த் இயர் வந்து 1936 அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் தான் இன்னொரு பர்சனோட ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏஜ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அதை சொல்லியிருப்பாங்க. இட் கேன் பி இன் எனி ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 36ங்கிறது 36ஆகவும் இருக்கலாம், இல்லாட்டி இது எனி ஆர்டர் அப்படிங்கிறப்ப இந்த 2 டிஜிட்டை எப்படி வேணாலும் நம்ம எழுதலாம்ல. 36ஆகவும் எழுதலாம், 63ஆகவும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் 2 டிஜிட்டை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்று 36ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 63ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 முக்கியமான பாயிண்ட் தான் இந்த பசிலுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஈயோட ஏஜ் வந்து 62 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேஸ் இயர் வச்சு உங்களோட பர்த் இயரை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ கால்குலேட் பண்ண வாட்டி அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். த ஏஜ் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் சிங்கர் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் தி பர்த் இயர் ஆஃப் இ. ஸோ இந்த ஈயோட பர்த் இயர் கண்டுபிடிக்கிறோம், அதோட லாஸ்ட் 2 டிஜிட் தான் இந்த சிங்கரோட ஏஜ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 62 அப்படிங்கிறப்ப இந்த 62 2024 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1962 கிடைக்கும். ஸோ இந்த 62 இந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 62. இந்த 62 தான் இன்னொரு பர்சனோட ஏஜ்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 62ங்கிறது இன்னொரு ஈயோட ஏஜ். அப்போ சிங்கரோட ஏஜ் 62 கண்டிப்பாக வராது. ஸோ 26 தான் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாசிபிள் கேஸில் எக்ஸ்ட்ரா பாசிபிள் கேஸ் வந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பாசிபிள் கேஸை எலிமினேட் பண்ணியும் இல்லை இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் படிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும், இல்லாட்டி 3ல் 2 ஸ்டேட்மெண்ட் கூட யூஸ் ஆகும். இப்போது இந்த 62ல் 2024 பேஸ் இயரை வச்சு நம்ம அவரோட பர்த் இயர் கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆனிச்சு, அவங்களோட பர்த் இயர் 2 டிஜிட் வச்சு யூஸ் ஆனிச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற 3 கண்டிஷன் 3 முக்கியமான பாயிண்ட்டு பசிலுக்குள்ளே கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் இந்த பசிலோட ஃப்ளோவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த பசில் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே அடுத்தடுத்து நிறைய வீடியோ நம்ம எக்ஸாம் ரலி யூடியூப் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸாம் ரலி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.